சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவோடைய கல்யாணத்தை 30 நாளைக்கு தள்ளி வச்சிடறாங்க. இந்த பக்கம் வசந்தியும் செல்லப்பாண்டியும் அப்பத்தாவையும் குழந்தையும் காணோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடுறாங்க. வெளியே அங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இந்த பக்கம் ஒரு பாட்டி கையில குழந்தையோட தூக்கிட்டு வந்தாங்களா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்க, தெரியலைங்க பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், என்னங்க இந்த அம்மா பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் செல்லப்பாண்டி, அந்த பெரிய விட்டம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பச்சை பிள்ளை வசந்தி பாலுக்கு அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கை குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்களே, நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்காங்களே, இவங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. தமிழுக்கு பார்த்தா மயக்கம் தெளிஞ்சிருது. பெண் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தமிழ்கிட்ட வராங்க. நர்ஸு கிட்ட இருந்து தமிழ் அந்த குழந்தைய வாங்கி கண் கலங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வசந்தி கிட்ட, ஏமா எனக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு சந்தேகத்திலே கேட்குறாங்க. ஏன் தமிழ் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், இல்லைம்மா முதல்ல வலி வந்துச்சு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் வலி வந்த மாதிரியே இருக்கேம்மா, அதான் இன்னொரு தடவை குழந்தை பிறந்துச்சா என்ன, இல்லை பிரசவ வரையில இப்படி இன்னொரு தடவை வலி வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்கே வசந்திக்கு என்ன சொல்றதுனே தெரியல. 2 குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவோமா, இல்லை இந்த மாதிரி குழந்தைய அப்பத்தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோமா, என்ன சொல்ல போறவகிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வசந்தி திருன்னு முழிக்க, அப்பதான் செல்லப்பாண்டி, ஆமாத்தா ஆமா, உனக்கு ஒரு குழந்தை தான் ஆத்தா பிறந்துச்சு, அது இந்த பொம்பளை பிள்ளை தான் ஆத்தா, மற்றபடி இன்னொரு குழந்தையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், அப்பதான் வசந்தியும் செல்லப்பாண்டி சொல்றதை பார்த்துக்கிட்டு, ஆமா தமிழ் உனக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடறாங்க. தமிழ் அதை நம்பி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வசந்திக்கு அப்பத்தா ஃபோன் பண்றாங்க. எங்க அந்த பெரிய விட்டம்மா தான் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், ஃபோன் எடுத்து குழந்தைய அவள் எங்க போயிருக்கான்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், அம்மா எங்கம்மா போனீங்க, குழந்தைய வேற தூக்கிட்டு போயிருக்கீங்க, நீங்க இப்ப இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி வசந்தியும் கேட்கவும், 2 பேரும் முதல்ல பயப்படுறது நிறுத்துங்க, நான் என் பேரப்பிள்ளைய தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பதறவும், பதறாதடி, நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் போறேன், இந்த குழந்தைங்க மூலம் தமிழும் சேதுவும் சேருவாங்க, அவங்க 2 பேரையும் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அதுக்கு இந்த குழந்தைங்க தான் துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கை குழந்தை பச்சை பிள்ளைம்மா, பிறந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அந்த குழந்தைய எப்படி தூக்கிட்டு போயிருக்கீங்களே, அந்த குழந்தை பசிக்கு அழுதான் என்னம்மா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்கவும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, ஏண்டி நான் என்ன பிள்ளை பெக்காதவளா, அந்த காலத்திலேயே 3-4 பிள்ளைகளை பெத்து வளர்த்தவ, எனக்கு ஒரு கை குழந்தைய பாத்துக்கிற தெரியாதா, அதெல்லாம் பாத்துக்கிற தெரியும்டி, என் பேரன் பேத்திகளாலாம் நான் தானே பாத்துக்கிட்டேன், என் கொள்ளு பேரனையும் நான் தான் பாத்துக்கிற போறேன், ஆமா பேத்தி நல்லா இருக்காளா, என் கொள்ளு பேத்தி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அந்த குழந்தை நல்லா இருக்குமா, ஏம்மா இப்படி பண்றீங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், முடியாதுடி, நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு போறேன், நான் இந்த ஊர்லயே கிடையாது, இந்த ஊரை விட்டுத்தான் போறேன், நான் குழந்தைய தூக்கிட்டு போயில உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நீங்க ஏதாவது சொல்லி நீ தடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் குழந்தைய சத்தம் இல்லாம தூக்கிட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தைக்கு ஒரு தகவல் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டேன், இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விக்கு தெரியாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா பாட்டுக்கு போனை வச்சுறாங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லி இங்க வசந்தி போன்ல கதறிக்கிட்டு கிடக்க. அப்பதான் டாக்டர் வராங்க. ஆமா இன்னொரு குழந்தை எங்க, அந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் தடுப்பூசி போடணும், ஆமா அந்த குழந்தை எங்க, ஒரு குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கு, இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அப்பதான் வசந்தியும் செல்லப்பாண்டியும் டாக்டருடைய கை காலில் விழுந்து தமிழ்ச்செல்வி கிட்ட, இன்னொரு குழந்தை பிறந்திருக்க விஷயத்த சொல்ல வேண்டாம், இன்னொரு குழந்தைய இந்த மாதிரி அவங்களுடைய பாட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க, அவங்க வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ கதையை கட்டி டாக்டரையும் பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டி சம்மதிக்க வச்சிடறாங்க. சரிங்க இது உங்க குடும்ப பிரச்சனை, ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்க, இதனால நாளைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம். அதெல்லாம் எந்த கெட்ட பேரும் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க சேது குழந்தையோடைய நினைப்பாவே இருக்காரு. குழந்தையோடைய முகம் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. குழந்தைய நினைச்சு சேது பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காரு. அப்பதான் சேதுவோடைய போனுக்கு அப்பத்தா போன் பண்றாங்க. அப்பத்தா போன் பண்ணுது அப்படின்னு சொல்லி வேகமா போன் எடுத்து அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏலே சேது நான் சொல்ற இடத்துக்கு உடனே பரப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், எங்க அப்பத்தா எங்க வர சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா, நான் சொல்ற இடத்துக்கு முதல்ல கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா கிளம்பி போறாரு.
ஒரு வீடு, ஒரு தனி வீடா இருக்கு, அதுவும் ஒரு தோப்புக்குள்ள ஒரு வீடா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளதான் அப்பதான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் என்னடா ஏதோ ஒரு ஊரா இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊராவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சேதுவும் அந்த வீட்டுக்கு போறாரு. அப்பத்தா கையில குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. என்னப்பத்தா நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமாடா, இந்த குழந்தைய நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேன். தமிழ்ச்செல்விக்கு வயிற்றுல 2 பிள்ளை இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல, இப்போ மட்டும் அவளுக்கு எப்படி தெரிய விட்டுருவேன். இந்த குழந்தைங்க மூலமா தான் எனக்கு இன்னும் சில காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தையில தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி அப்பத்தா, எதுக்காக இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த? அதுவும் இந்த குழந்தைய அவகிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டு, இந்த குழந்தை பசி, அப்புறம் இந்த குழந்தைய பாத்துக்கிறது என்ன பத்தா செஞ்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அதெல்லாம் இந்த குழந்தைய என்னால பாத்துக்கிற முடியும்டா. இங்கே பாரு, எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான பொருள், இது எல்லாத்தையும் நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இது எல்லாமே உன் பிள்ளைக்காகத்தான்டா, உன் பிள்ளைக்காகத்தான் இதெல்லாம் நான் செய்யறேன். அதனால இதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ தான் பாத்துக்கிறணும். அதனாலதான் உனக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொன்னேன். உன் பிள்ளைய உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போ. இல்ல என் பிள்ளைய நானே கொண்டு போய் வளர்க்க போறேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இது யாரு வீடு? நீ யாரு கேட்டு இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அப்பதான் காவியா வராங்க. மாமா, இது வேற யாரும் வீடுல, இது ஏன் வீடுதான் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், காவியா நீ என்னம்மா இங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்ல மாமா, பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாங்க. இது என்னுடைய அப்பா என் பேர்ல வாங்கின வீடுதான். இந்த வீடு என் பேர்ல இருக்கு. இந்த வீட்டை பெருசா நாங்க வாடகைக்கோ இல்ல யாரும் வந்து தங்குறதுக்கோ பயன்படுத்துறது கிடையாது. இது தோப்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த வீட்டை யாருமே பயன்படுத்துறது இல்ல. இந்த வீடு பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் அப்பாவும் இங்க வரமாட்டாங்க. அதனால இந்த வீடு காலியா தான் இருக்கு. பாட்டி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவும், பாட்டி தங்குறதுக்கும் குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் பாட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு தோணுப்ப எனக்கு இந்த வீடு தான் நினைவுக்கு வந்துச்சு. அதனாலதான் இந்த வீடை பாட்டிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், என்ன பார்த்தா நீ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் என்னமோ பண்ணிட்டு போறேன்டா. நான் அப்ப செய்யறது உனக்கு எதுவும் புரியாது. உனக்கு போக போக எல்லாம் புரியும். முதல்ல உன் பிள்ளைய பிடிச்சு தூக்கி ஆசை தீர கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா குழந்தைய தூக்கி சேது கையில கொடுக்க, சேதுவும் கையில குழந்தைய வாங்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே குழந்தைக்கு எல்லா இடத்துலயும் முத்தம் கொடுத்து என் குழந்தைய கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை மேல இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய எப்படின்னு சொன்னேன், எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு விட்டுன்னு வந்துட்டியடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பதான் சேது, என்ன அப்பத்தா பண்றது, எனக்கு அவன் மேல இருக்கிற கோபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவ்வளவு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு வேற கொடுத்துட்டேன். எனக்கு அதையும் மீற முடியல. அப்பாவும் என் பேச்சை கேட்டுதான் அவ்வளவு ஏற்பாடையும் செஞ்சுட்டாரு. இப்ப என்னால அப்பாவுக்கும் தலைகுனிவாயிடக்கூடாது. அதை நினைச்சுதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லுவோம். ஆமா, கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சந்தேகத்தோட கேட்க, அப்பதான் சேது, இல்ல அப்பத்தா, கல்யாணத்தை 30 நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சேது எனக்கு இப்பயே இந்த நிமிஷமே ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ இன்னொருத்தி கழுத்துல எக்காரணத்தை கொண்டும் தாலி கட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு.